ஹாய் டியர்ஸ், நான் உங்கள் ராஜபாலன். இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் லெசன் செட்ஸ் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸாம்பிள் 1.23 என்னென்னு பார்க்குறோம். இதில் ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/1 - 2x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம டொமைன் கண்டுபிடிக்கணும். டொமைன் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதில் லெட் த டினாமினேட்டர் வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். லெட் 1 - 2 cos x ஈக்குவல் டு 0 அப்படின்னு அசியூம் பண்ணணும். அப்படி அசியூம் பண்ணும்போது நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ கிடைச்சிடும். அப்போ என்ன பண்ணலாம், -2 cos x ஈக்குவல் டு -1. மைனஸ் அண்ட் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 2 cos x ஈக்குவல் டு 1ன்னு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் cos x ஈக்குவல் டு 1/2. இந்த 2 ரிலீஸ் பண்ணோம்னா டிவைடட் பை 2ன்னு கிடைச்சிடும். இப்போ cos x ஈக்குவல் டு 1/2ன்னு இருக்கு இல்லையா? அப்போ cos x ஈக்குவல் டு ட்ரிக்னாமெட்ரிக்கல் டேபிள் வேல்யூவில் cos 1/2, cos வேல்யூ 1/2 அட் cos 60 டிகிரின்னு இருக்கும். இப்போ cos வேல்யூ ஈக்குவல் டு cos 60 நமக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. cos x is equal to cos alpha, then x is equal to 2n pi plus or minus alpha அப்படிங்கிறது ஃபார்முலா. கமா n belongs to z. இதுதான் உங்களுடைய ஃபார்முலா. ட்ரிக்னாமெட்ரியில் இந்த ஃபார்முலா இருக்கு. cos theta equal to cos alpha. இப்போ cos theta equal to cos alphaன்னா இப்போ ஆல்ஃபா equal to என்ன சொல்கிறோம், 60 டிகிரி. இதுதான் ஆல்ஃபா. cos x is equal to cos alpha. ஆல்ஃபா 60 டிகிரின்னா ஆர் 60 டிகிரி என்ன எழுதலாம்னா π/3 அப்படின்னு எழுதலாம். π/3. அப்போ இதோட ஜென்ரல் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, therefore x is equal to 2n pi plus or minus alpha அப்படிங்கிற இடத்துல π/3. ஸோ இது வந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். தென் வாட் இஸ் த டொமைன்? டொமைன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நாம் இங்கே என்ன அசியூம் பண்ணியிருக்கோம், 1/1 - 2 cos x அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ 1/1 - 2 cos x ஈக்குவல் டு 0ன்னு எடுத்திருக்கோம். இப்போ 1/1 - cos x equal to 0 அப்படின்னம்னா டினாமினேட்டர் 0, இட் பிகம்ஸ் நாட் டிஃபைன், இன்ஃபினிட்டின்னு வந்துடும். ஸோ அதனால என்ன பண்ணணும்னா, நம்ம ஈக்குவல் டு 0ன்னு போட்டு எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த எக்ஸ் வேல்யூ அங்கே டினாமினேட்டருக்கு வரக்கூடாது. வந்தால் அது என்னவாயிடும், இன்ஃபினிட்டின்னு ஆயிடும். ரீசன் என்ன, டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்திருக்கோம். அதனால டொமைன் இஸ் ஈக்குவல் டு ரியல் நம்பர் except this x அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா என்ன, ரியல் நம்பர் except the number is what, 2n pi plus or minus π/3 அப்படின்னு சொல்லணும். இதுதான் உங்களுடைய ஆன்சர். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.